எடுக்கும் கதை இன்றமிழ் செய்யுள நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்வினுடி கடக்களிற்றை கருத்துள்ளிருத்துவாம் கடக்களிற்றை கருத்துள்ளிருத்துவாம் சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாதகமும் இவை தரச் செய்த நால்வர் போற்றாழியும் உயிர் துணையே தில்லை வாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்குடாரடி போற்றி திருச்சிற்றம்பலம் அட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டார் கட்டிட்டம் கொண்டார் காவாலீச்சரம் அமர்ந்தார் புத்திட்ட பஞ்சின் உருத்திரபல் கனத்தார்கே அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாய் காணாமறு சோலை
சம்பந்தம் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வானம் வந்த அவரோடும் வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. நாயன்மார்கள் திருவடி வாழ்க, சேக்குடாரூருமான் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய திருவருளினாலே இன்று பெரிய புராணத்திலே இளையான்குடிமாற நாயனார், கைப்பொருள் நாயனார் ஆகிய நாயன்மார்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்கள் வேறு, கடவுள் வேறு. இது பல சமயவாதிகளுக்கு தெரியும், சமயவாதிகளுக்கு தெரியும். உயிர்கள் வேறு, கடவுள் வேறு. கடவுள் துன்பமில்லாமல் இன்பமாகவே இருப்பது கடவுள். உயிர்கள் துன்பத்தோடு கலந்த கொஞ்ச இன்பம். உயிர்கள் துன்பத்தை அடைகின்றன. உண்மையிலேயே இன்பம் என்று சொன்னால் ஏதோ சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையிலே இன்பம் கிடையாது. பிறக்குது, வாழ்கிற காலத்துல பல துன்பங்களை அடைகிறது, அப்புறம் இறந்து போகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு இறந்து போறா. அது பெரிய பரிசாபமா இருக்கும். எவ்வளவு பொருளை விட்டுட்டு போற, ஒன்னும் இல்லாத விட்டுட்டு போகட்டும், பரவாயில்ல. இதை கோடிக்கணக்காக வச்சிருக்கணும் விட்டுட்டு போறா. ஐயா, எனது உடைமை, எனது அடிமை, எனும் அறிவு சிறிது மர ஈ மொலையிலன வாய ஆவன இடுகு வரை சிறு வரைகள் திமிலையோடு தவிலறைய ஈம தேசமே பேய்கள் சொல்லுவதாய் எரிதனில் இது வாழ்வு. இதுதான் வாழ்வுன்னா பணமையும் விட்டுட்டு போறான். என்னமாத்தான் மனசு கொண்டு. அதனால உயிர்கள் துன்பத்தை உடையன, கடவுள் இன்பமே உடைய. கடவுள் இன்பம் பேரின்பம்னு. உயிர்கள் வாழ்கிற காலத்துல இன்பத்தை அடைகின்றது என்றால் நிலையில்லாத சிற்றின்பங்களை பெரிதாக எண்ணி மகிழ்ந்து போயிடும். அவ்வளவுதான். நிலையில்லாத இன்பம், அந்த இன்பங்களுக்கு சிற்றின்பம் என்று பெயர். நாம் அனுபவிக்கின்ற உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பங்கள்னா சிற்றின்பம், சிறிய இன்பம். தொடர்ந்து அனுபவிக்க முடியாத என்பவர் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. அதனாலே உயிர்கள் துன்பத்தை உடையனவாகவும் இன்ப நிலையில்லாத இன்பத்தை உடையனவாகும். துன்பத்தை உடையனவாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் உள்ளது உயிர்கள். அப்பா, இப்படித்தான் இருக்கணும். எப்படி உயிர்கள் துன்பத்தை உடையதாகவும் நிலையில்லாத சிறிது இன்பத்தை உடையதாகவும் வாழ்கின்றன. சரி என்று இப்படி சிறிது இன்பம் நிலையில்லாத இன்பத்தை அடைந்து கொண்டே இருக்கிறோமே, நிலையான ஒரு இன்பம் பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் உண்டு. சிறியது என்றால் பெரியது ஒன்று இருக்கத்தானே. பகல் என்றால் இரவு, இன்பம் என்றால் துன்பம் இருக்கும், சுகம் என்றால் துக்கம் இருக்கும். எல்லாமே ரெண்டு ரெண்டு தான். மேடுன்னா செல்வம்னா தரித்திரம், இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு. அதனாலே நாம் உலகத்தில் அனுபவிக்கின்ற இன்பங்களுக்கு சிற்றின்பம் பேரு, கடவுளாலே தரப்படுகின்ற இன்பம் பேரின்பம். இரவுகள் இல்லாத பேரின்ப வீட்டிலே இசைந்து துயிர் கொண்மின் என்பது தாயும் பாட்டு. ஆக அந்த பேரின்பத்தை அடைய முடியாதபடி தெரியாம இருக்குது, அடைய முடியாம இருக்குது. அதுதான் பெரிய சிறப்பு. இப்ப எம்எல்ஏ பதவிக்கு போட்டோம், மந்திரி பதவிக்கு போட்டோம்னா என்னமா இருக்கும் சுகம்? 5 வருஷம் இருந்தாலும் என்னமா இருக்கும்? போக முடியுதா? எல்லாராலையும் போக முடியுதா? அது போல போயிட்டா நல்லா தான் இருக்கும். அதுவும் நிலையில்லாத 5 வருஷம் தான் இருந்தா 5 வருஷம் இடையில டிசிஷனால ஆகும். அந்த பதவிக்கு எல்லாராலையும் போக முடியலவா? அது போல பேரின்பத்துக்கு எல்லா உயிர்களும் செல்ல முடியாது. பேரின்பத்தை பற்றி தெரிந்து கொண்ட உயிரில் எவ்வளவு இருக்கு?
பேரின்ப என்பது ஒன்று இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டவர்களிடம் கொஞ்சம் சாமி கும்பிடுறவன் கோடிக்கணக்கா இருக்கிறான். அத்தனை பேரும் பேரின்பத்தை என்னத்தா கும்பிடுறான்? பேரின்பவனும் நான் கும்பிடுறான் இல்ல, சிற்றின்பத்தை தான் வேண்டி கும்பிடுறான் அங்க போய். அதனால இந்த பேரின்ப என்று ஒன்று இருக்கிறதா என்றால் கட்டாயம் இருக்கிறதான் செய்யும். அதை எதனாலே காணலாம் என்றால் அருளாளர்கள் செய்த நூல்களின் மூலமாகத்தான் காணும். எதை எதனால காணலாமோ அதை அதனாலதான் காணலாம். இப்ப நம்முடைய முகத்தை நம்ம பார்க்க முடியுதா? எதனால பார்க்கலாம்? கண்ணாடி மூலமாகும். அதனால இந்த பேரின்பம், சிற்றின்பம், சொர்க்கம், சிவலோகம் என்று சொல்லப்படுவதெல்லாம் அது சம்பந்தமான நூல்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளும். மற்றபடி நேரா போயிட்டு வந்த ஆளுங்க அங்க போனாலும் வரமாட்டாங்க. கண்டவர் வெண்டதில்லை, வெண்டவர் கண்டதில்லைன்னு ஒரு பழமொழி. கண்டவர் வெண்டதில்லை சொன்னமா சொல்லலாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைந்தவர்கள் தான் இந்த நாயன்மார். பேரின்பத்தை அடைந்த திருநீலகண்ட நாயனார் முடிவில் சொல்லுவாரு, பெறலரும் இளமை பெற்று. இந்த குளத்துல முழுகி எழுந்திருச்ச உடனேயே இளமையாக வந்த எழுந்தார்கள் அல்லவா, 70, 60 என்னாச்சுன்னா 30, 25 ஆகி போச்சு. 70, 60 குளிக்கும் போது 70, 60 குளிச்சு எழுதும்போது 30, 25 இப்படி இருக்கும். இதெல்லாம் யார் செய்வான்? ஐய முடியும், அவன் தான் செய்ய முடியும். தண்ணீர்ல முழுகும் போது 70பா, எழுந்திருக்கும் போது 30, 40 போயிடுச்சு. அதை சொல்றாரு, பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார். பெறலரும் இளமை பெற்று, இந்த இளமை சிவனே நேரா கொடுத்த இளமை, நிலையான இளமையை கொடுத்தார். முன்ன நிலையில்லாத இளமையை தந்திருந்தாரு, இப்ப நிலையான இளமையை கொடுத்துட்டார். எப்போதும் இளமை. இப்பவும் திருநீலகண்ட நாயனாருக்கு 30 வயசு தான். இப்பவும் பெறலரும் இளமை பெற்று பேரின்பம் உற்றார் என்பது அவருடைய புராணத்தில் சொல்றார். ஆகையினாலே இப்படி பேரின்பமாகிய அந்த பெருவாழ்வை, நிலையான இன்பத்தை பெறுவதற்கு உயிர்கள் எண்ணுகின்ற உயிர்கள் மிக குறைச்ச, அடைகின்ற உயிர்கள் அதை விட குறையும். அந்த நெறியில நின்று அடையணும் இல்ல. தெரிஞ்சவன் பல பேர் இருக்கான், ஆனா அந்த நெறியில செல்ல மாட்டான். அதனாலே அந்த பேரின்பத்தை எதனாலே பெறலாம் என்று கேட்டால், அந்த நிலையான இன்பத்தை எதனாலே பெறலாம் என்று கேட்டால் சிவ புண்ணியத்தினாலே தான் பெற முடியும். சிவ புண்ணியத்தினாலே தான் அந்த பேரின்ப பெருவாழ்வை பெற முடியும். அந்த பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கின்ற சிவபுண்ணியங்கள் பல. சிவபுண்ணியம் என்பது பல. சிவபுண்ணியம்னா விளங்குதா? கோயிலில் விளக்கிடுவது, தூவமிடுவது, கோயிலை கூட்டுவது, மாலை கட்டுவது, அதற்கு மேலே சாமி பிரதிஷ்டை பண்றது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, தடாகம் அமைப்பது, அதற்கு மேலே அடியார்களுக்கு தர்மம் பண்றது, இது போன்ற புண்ணியங்கள் பல. அப்படிப்பட்ட புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தது சிவபெருமானை வழிபடுகின்ற அடியார்களுக்கு திருவமுது படைத்தது. புண்ணியங்கள் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தது எது என்று கேட்டால், சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு திருவமுது சாப்பாடு போடணும். அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் செய்த படலம்னு ஒண்ணு. திருவிளையாடல் புராணத்துல ரசவாதம் செய்த படலம், இரும்ப தங்கமாக்கி கொடுக்கறது. பொன்னணையாள் இரும்பு பித்தளையெல்லாம் தங்கமாக்கி கொடுத்தாரு. அந்த ரசவாதம் செய்த படலத்துல அந்த பொன்னணையாள்கிட்ட சொல்றாரு சிவபெருமான், நீ தர்மம் நிலைத்தது என்று தெரிந்து கொண்டாய். அந்த தர்மத்திலையும் சிவதர்மம் உயர்ந்தது. இந்த சிவதர்மங்களிலே சிவபூஷை உயர்ந்தது. சிவபூஷையிலும் உயர்ந்தது மாகேஸ்வர பூஷை அப்படின்னு சொல்றாரு சிவபெருமானே சொல்றாரு. சுக்கநாதரே போய் சொல்றார், அதிக நல்லற நிற்பதென்று அறிந்தனை அவற்றுள் அதிகமாம் சிவபுண்ணியம் சிவார்ச்சனை, அதிகமாம் சிவபூஷையுள் அடியவர் பூஷை, அதிகம் என்று அறிந்து அன்பரை அரிச்சனை செய்வாய் என்பது திருவிளையாடல். அதனாலே சிவபெருமானை பூசிக்கின்ற புண்ணியத்தை விட சிவனடியார்களை பூசிக்கின்ற புண்ணியம் மிக உயர்ந்தது. அதனால சிவனடியார்களை பூசித்து அவர்களுக்கு திருவமுது ஊட்டுதல் இருக்குது. அதனாலேதான் அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்றது.
எல்லாருக்கும் போடுறது அன்னதானம் சிறந்ததில்லை. இப்படி ஊறி விடுறான் பாரு, அவனுக்கெல்லாம் போடுறது அன்னதானம் இல்லது. அது போட்டு பாவத்தை வாங்குறான், போட்டு அவன் செஞ்ச சாப்பிட்றவன் எப்படிப்பட்டவனோ அவன் என்ன செய்யறானோ அது அவனுக்கு சோறு போட்டவனுக்கு பங்கு வந்து. அதனாலே சாப்பிடுகிறவன் புண்ணியவானாக இருந்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், பாவத்தொழில் செய்கிறவனாக இருந்தால் அவனுக்கு பாவம் கிடைக்கும். இந்த நுட்பத்தை நம்ம சைவம் தான் சொல்லுது, வேற எந்த சமயமும் இல்லை. அப்புறம் எல்லாம் அன்னதானத்தை பண்ணணும். தானத்திற்கு சிறந்தது அன்னதானம், தானத்திற்கு சிறந்தது அன்னதானம்னு எங்க பார்த்தாலும். அதனாலே இப்படி பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ணுகின்ற சிவனடியார்களுக்கு செய்கின்ற அன்னதானத்துக்கு தான் சிறப்பு விளங்குதா. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷைன்னு சொல்றோம். சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறத என்ன சொல்றதுன்னா மாகேஸ்வர பூஷை. சிவபூஷை அது மாகேஸ்வர பூஷை. ஈஸ்வர பூஷை சிவனுக்கு பூஜை பண்றது ஈஸ்வர பூஷை, சிவனடியாருக்கு போடுறது மாகேஸ்வர பூஷை. ஒரு இடத்து கூட மேல. அதனாலே அப்படிப்பட்ட சிவனடியார்களுக்கு திருமுது உடைத்தலாகிய புண்ணியத்தினாலே எளிதாக சிவலோகத்தை பெற்றுவிடலாம். சிவனடியார்களுக்கு திருமுது படைக்கின்றதனாலே சிவலோகத்தை எளிதாக பெற்றுவிடலாம். அப்படிப்பட்ட மாகேஸ்வர பூஜையை பற்றி திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருடைய பெண்ணு இறந்து போய் அதை தகனம் பண்ணி சாம்பல் எலும்புமா ஒரு குடத்துல வைத்து அதை பட்டு துணியினால கட்டி திறந்தோறும் பூ போட்டு கும்பிட்டு வந்தார். ஞான சம்பந்தருக்குன்னே அந்த பெண்ணை வச்சிருந்தாரு. அந்த பொண்ணு சாதாரணமான நேரத்தை என்ன பண்ணுவேன், ஞான சம்பந்தர் இந்த மாதிரி நினைக்கப்படாதுன்னு நினைச்சேன். பேர சொல்லி பிள்ளையே போயிடுச்சு. ஞான சம்பந்தரை பார்க்காமையே அவங்க மேல பத்திப்பா, பார்க்காமையே எப்படி அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு மேல பத்தி கொண்டாரோ அதுபோல ஞானசம்பந்தருடைய பெருமையை கேட்டு 3 வயசுல ஞானப்பால் சாப்பிட்டாராம், ஆண்மனையை பொன்பனை ஆக்கினாராம், தங்கத்தாளம் வாங்கினாராம், பல்லக்கு கொடுத்தாராம் ஜோருமான். இப்படின்னு அவருடைய பெருமையை கேட்டு அவர் மேல பத்தி இருந்துச்சு. பற்றி வந்தபடியினாலே என்னுடைய செல்வம், என்னுடைய ஒரே பொண்ணு இருக்கு செட்டியாரு, நிறைய பணம் இருந்துச்சு. இந்த செல்வம் பூராவும் இந்த பெண்ணையும் என்னுடைய ஞானசம்பந்தருக்கு கொடுத்துட்டேன்னு ஊரடியே சொல்லிட்டாரு. மற்ற எதியாருக்கெல்லாம் இது மேல எரிச்ச நமக்கு கிடைக்காம நம்ம மாமச்சனா இருந்து வாரு இவன் வாரு அற ஐயனுக்கு கொடுக்குறானா, அற ஐயன் நம்ம பத்தனா இருக்கிறானா அவனுக்கு கொடுக்க போறான். அந்த ஐயன்ல நம்ம ஞானசம்பந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எரிச்ச. அதுக்கு தகுந்தாப்புல அந்த பொண்ணு 7 வயசுல இருந்து போச்சு. இது பெரிய ஒரு வேலை. பூ பறிக்க போய் பூநாளம் நீந்தி இது எப்படி இருக்கு. அப்பவும் அவர் ஞானசம்பந்தர் மேல வச்சிருந்த பத்தியை விட அதுதான் பெரிய ஆச்சு. அப்பவும் ஞானசம்பந்தர் மேல வச்சிருந்த அந்த அன்பை பத்தியை விட இது ஞானசம்பந்தர் அந்த பெண்ணை தகனம் பண்ணி அதை தகனம் பண்ணி அதை எலுமிஞ்சாமல குடத்துல வச்சு தினம் பூ போட்டு முடிஞ்சிருந்தார். ஞானசம்பந்தர் வர விட்டு காட்டிட்டு இதை புண்ணிய நதியில சேர்க்கணும். ஞானசம்பந்தர் வந்தாரு, மயிலாப்பூருக்கு திருவொற்றியூருக்கு வந்தாரு. அந்த திருவொற்றியூர்ல வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு தொண்டர்களை அனுப்பி விட்டு திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரலையும் பந்தல் போட்டாராம். அப்படி பல வகையான சிறப்புகளை எல்லாம் செய்து ஞானசம்பந்தரை வரவேற்றாரு. அப்படி வரவேற்று மயிலாப்பூர் கோயிலுக்கு போனாரு. இப்ப மயிலாப்பூர் இருக்கிறது இந்த மயிலாப்பூர் அல்லவா, இது இப்போ பின்னால வந்தது. முன்ன இருந்தது கடற்கரை பக்கமா இருந்தது, அழிஞ்சு போச்சு. அது அந்த புண்ணியவான்களால சிதைக்கப்பட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்து அதனாலே கோயிலுக்கு வந்த உடனே தொண்டர்கள் சொன்னார்கள், இப்படி இவருடைய பெண்ணு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு உங்களுக்குன்னே வச்சிருந்தாரு, அந்த பொண்ணு இப்படி இதாகிடுச்சு, அதை சுட்டு சாம்பல் எலும்புமா வச்சிருக்கிற சொன்னார்கள். சொன்னதை கேட்டு அவருக்கு ரொம்ப பதிவு வந்துச்சு, அன்பு வந்தது, இரக்கம் வந்தது. ஞானசம்பந்தருக்கு அந்த குடத்தை கோயிலுக்கு முன்னால கொண்டாந்து வைக்கிறார், வச்சுட்டாங்க. அப்படி வச்ச உடனே அந்த குடத்தில் இருக்கிற எலும்புஞ்சாம்பலும் அவருடைய பிள்ளையாச்சா பூம்பாவேன்னு பேரெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. பூம்பாவேனா மகாலட்சுமி பேர், பூவில் இருக்கிற பாவை. பூன்னா தாமரை, பாவைனா அதுல இருக்கிற பொண்ணு மகாலட்சுமி.
அதனால சுவாமி கபாலீஸ்வர பெருமானே, காலகாலனே, கங்காதரனே, இவர் உன்னையே நம்பிக்கிட்டு இருந்தாரு, ஏன் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்படி ஆகி போச்சு, அதனால அது எப்படியாவது எழுப்பி கொடு அப்படின்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கவே இல்லை. அந்த மாதிரி சொல்லலை. சாமி கிட்ட ஒன்றும் கேட்டுக்கல. பின்ன என்னமா சொன்னார் தெரியுமா? கபாலீஸ்வரத்துல இருக்கிறான் பெருமான், அந்த பெருமானுடைய அடியார்களுக்கு சமைத்து அவர்களுக்கு திருவமுது படைக்கின்ற அந்த மாகேஸ்வர பூசையை நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய். இப்படித்தான் சொன்னார். மாகேஸ்வர பூசையை காணாது போய்விட்டாயோ அப்படிதான். உடம்பா அட்டா சொல்லல. சாமி கிட்ட ஒண்ணுமே கேட்டுக்கல. சாமி கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கல. இது எழுப்பி கொடு சாமி அப்படித்தானே கேட்கணும். நம்மளா இருந்தா அப்படித்தான் சொல்லுவோம். உன்னை நம்பி இருந்தா என்னை நம்பி இருந்தா அப்படி போச்சு சாமி அப்படின்னு சொல்லி சாமி மேல எரிச்சலா கூட ஞான சம்பந்தம் இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க. சிவனடியார்கள் அமுது உண்ணுகின்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய் அப்படின்னு சொன்னாருக்கா. புள்ள எந்திரிச்சுப்பா, எலுமிக்காமல் பண்ணா எந்திரிச்சு பண்ண போயிடுச்சு சொன்னதுதான். அப்படின்னா அந்த மகசூதியுடைய பலனை, அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலே. எதை மட்டும்னா தேன் துறக்கின்ற புன்னை மரங்கள் அடர்ந்த மயிலாகுரியில் இருக்கின்ற கட்டிட்டம் கொண்டான். அதனால அங்க கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். திட்டமாக எழுந்தருளி கட்டிட்டம் கொண்டான். கபாலீஸ்வரம் வந்தான். கோயில் கபாலீஸ்வரம்னு வேறு, சுவாமி கபாலீஸ்வரர்னு வேறு. கபாலீஸ்வரர் தான். இவ்வளவுதான் சாமியை பத்தி சொன்னது. உட்டிட்ட பண்பின் உருத்தர பல்கணத்தாருக்கு உட்டிட்ட பண்பின். அதனாலே சிவனடியார்கள் எல்லாருக்குமே உருத்தர கணம்னு நமக்கெல்லாம் உருத்தர கூட்டம். இப்படிக்கெல்லாம் பதவி பேரெல்லாம் கிடைக்குமா? நினைச்சு பார்த்தா நம்ம வச்சுல எவ்வளவு ஆளு சேருவாடா, இவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பட்டமா. நமக்கு உருத்தரர்கள் குருப்பா. இப்படிப்பட்ட அந்த உருத்தர கணங்களா இருக்கின்றவர்கள் உத்திட்ட பண்பு, ஒத்த பண்புடையவன்னா சிவன் அருளை பெறுவதற்கான துண்டிலில் இருக்கின்ற ஒத்த பண்புடையவர். அப்படிப்பட்ட அடியார்கள் உண்ணுகின்ற மாகேஸ்வர பூசையை நீ காணாமல் போய்விட்டாயோ பூம்பாவாய். அப்படி குட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். எதனால அடியார்கள் சிவனடியார்கள் 9 நாள் புண்ணி அதிகம்னு கேட்டா, அவங்க சாப்பிட்டு அந்த தெம்பல பூசை பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க. புரியுதா? பொல்லாதவனு போட்டா அந்த தெம்பல போய் திருடுவான், தீய காரியங்களை செய்வான். அந்த தெம்ப கொண்டு திருடுவான். இவன் இந்த தெம்ப கொண்டு மணி அடிப்பான், தேவாரம் படிப்பான். உண்டா இல்லையா? சிவனடியார்கள் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தவம் செய்வான், சிவபுண்ணியங்களை. அந்த புண்ணியம் செய்வதனாலே அந்த சாப்பாடு போட்டவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். ஆகையினாலே இப்படி சிவனடியார்களுக்கு திருமுது ஊட்டுகின்ற, திருமுது படைக்கின்ற, அவர்கள் உண்ணுகின்ற அந்த காட்சியை காணாமல் போய்விட்டாயோன்னு சொன்னதுதான் புரியோ பூம்பாய். உடமுடைந்து எலும்பு பெண்ணாக எழுந்தது 12 சொன்னார். இதெல்லாம் பொய் கதையெல்லாம், கட்டுக்கதையெல்லாம். ரொம்ப நாளானதெல்லாம் கட்டுக்கதை நினைச்சிடாது. இப்ப காந்தி இருந்தாரு, சுதந்திரம் வாங்கிட்டு இருந்தாருன்னா அது கட்டுக்கதையா? அது தேசமா நடந்த கதை. இப்ப நிறைய சான்றுகள், நிறைய இன்னும் எத்தனையோ பலவர்கள் பாடியிருக்காங்க. நான் வடலூரார் சொல்றாரு, ராமலிங்க சுவாமின்னு ஒருத்தர், அவர் சொல்றாரு, பன்முறையிலே உன்னுடைய பெருமையை ஞான சம்பந்தர் பாடி, அதனால எலும்பு பெண்ணாச்சு சாமி. அந்த ஞான சம்பந்தர் பெருமையை சொன்னா சாம்பல் பெண்ணாகுமே, எலும்பு பெண்ணானது அதிசயமில்ல, சாம்பலே பெண்ணாகும். ஞான சம்பந்தருடைய பெருமையை சொன்னாலே அப்புறம் ஒம்பெருமையை சொல்லி அது பெண்ணாடுது ஆச்சரியமா அப்படிங்கிற. பன்னாலும் ஜீனச்சம் பந்தர்ல வெள்ளரும்பு பெண்ணானது என்பது பெரிதென்றே. அண்ணா தெய்வ வடிவா ஞான சம்பந்த சீருரைக்கில் தெய்வ வடிவாம் சாம்பல் சேர்ந்து என்று. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு புண்ணியங்கள், புண்ணியம் என்பது சிவபுண்ணியம் என்பது மாகேஸ்வர பூஜை.
நாகேஸ்வர பூஜைக்கு மேல பூஜையே கிடையாது. இளையான்குடி நாராயணத்துல கடைசியா சொல்றாரு, அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கி போடும். அடியாருக்கு சோறு போட்டான்னு சொல்லல, அன்பர் பூசை. இப்ப நாகேஸ்வரனுக்கு போடுறது பூசைப்பா. தூப புஷ்பங்களால் அர்ச்சித்து கொண்டு வந்து மனைவி கொண்டு அந்த புண்ணியத்தை செய்தவர் தான் இந்த இளையான்குடி நாராயணர். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாத விளக்கி மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தினர் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்து. ஆகையினால இந்த புண்ணியத்தை இளையான்குடி பலகாரம் செய்து அதுல பேறு பெற்றவர், அதுல பேர் பெற்றவர் பேறு பெற்றவர், பேர் பெற்றவர் பேறு பெற்றவர். 2 வழங்குற பேருங்கிறது பின்னாடி வந்து வீடு பேரு, முன்னாடி பேர் பேர் புகழ் பெற்று நாகேஸ்வர பூஜை செய்து அதனால புகழ் பெற்று. நாகேஸ்வர பூஜைனா இளையான்குடி. ஆகையினாலே இப்படி பலகாரம் செய்து அந்த புண்ணியத்தை நிறைய சேர்த்துட்டாரா. கடைசி வரல அவருக்கு சொத்து குறையாம அப்படியே இருந்துச்சு, சொத்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. அது சேர்ந்துச்சான், சொத்து சேர்ந்துச்சான், 5 போட 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 சேர்ந்துச்சான். அது என்ன வச்சா அருணாச்சலபெருமான் டெஸ்ட், நிறைய சொத்து இருந்துச்சுன்னா போடுறதுக்கு என்ன இருக்குது, இதுல போய் என்ன இருக்குது, நமக்கு தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனதை போடுவது, இதுல போய் என்ன பெருமை இருக்கிறது. இப்ப இல்லாமனால நம்ம பயந்து வைத்து முடிஞ்ச செய்யலாம். அப்படித்தானப்பா, நிறைய அணிஞ்சல் வச்சுக்க. இப்ப இந்த உண்மையும் தெரிஞ்சு வச்சு ஓரளவு புண்ணியம்னு தனியா சமையலாளை போட்டு தினம் 100 சுகனடியா வந்தா போடு அப்படின்னு சொல்லிட மாட்டான். அதனாலே இவர் என்ன பண்ணினாரு, இவன் இருக்கின்ற காலத்திலும் செய்வான், இல்லாத காலத்திலும் செய்வான் என்பதை உலகத்துக்கு காட்ட சொன்னார். இளையான்குடி நாராயணருக்கு அவரே பார்த்து எல்லாத்தையும் சுருக்கினாராம். அது சிவபெருமானே பார்த்து சுருக்கினாராம். இவனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டவன் என்பதற்காக இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் சுருக்கினார். தனம் சுருங்கியது மனம் சுருங்கவில்லை. தனம் சுருங்கியது மனம் சுருங்க இன்னவாறு வளஞ்சுருங்கவும் இளையான்குடி மன்னன் மாறன் மனஞ்சுருங்குதல் அப்படின்னு சொல்றார். வளஞ்சுருங்கியது மனம் சுருங்க. ஆற்று பெருக்கற்று அடிசுடு அண்ணாடும் ஊற்று பெருக்கால் உலகு. ஏற்றவருக்கு நல்ல குடிப்பிறந்தார். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் அண்ணாடும் ஊற்று பெருக்கால் உலகு. நல்ல விளங்குது இல்ல, ஊற்று போட்டா என்ன வரும், தனி வரும். நல்ல குடிப்பிறந்தார், அது போல நல்ல குடிப்பிறந்தார். நல்கூர்ந்தார் தரித்திர நிலைக்கு வந்துட்டார். இல்லை மாற்றால் அவர்களுக்கு துன்பம் வந்துட்டா கூட அந்த கொடுத்து 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 பழகின அந்த ஜென்மத்துக்கு இல்லைன்னு சொல்ல சொல்ல இல்லை 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 சொன்னவனுக்கு எவ்வளவு ஏறினாலும் இந்த கொடுக்க மனசு வராது. இவ்வளவு அவனுக்கு அது வழக்கம், இவனுக்கு இது வழக்கம். இல்லைன்னு சொல்ல மனசு வராது இவனுக்கு, அவனுக்கு இந்த சொல்ல மனசு வராது. வழங்குதா? ஆகையினாலே இப்படி செல்வம் நிறைந்த காலத்திலும் செய்தால் இல்லாத காலத்திலும் செய்தால் என்பதை காட்டுவதற்காகத்தான் வளத்தை சுருக்கினார், மனத்தை சுருக்கவில்லை. அதனால 2 பேரும் இருக்கின்ற நெல்லை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு, கொஞ்சம் வயல் இருக்கு, கொஞ்சம் நெல் இருக்கு, அதை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு நாற்றுக்கு விதைத்து விட்டு இருவரும் மாரிக்காலத்து இரவினில் வைகிவோம். அதனால மாரிக்காலம் மழைக்காலம், அதுல இருவரும் பட்டினியாக படுத்திருந்தாங்க. பக்கம் அக்கம் எல்லா இடங்களிலும் இவங்களுடைய நாணயம் குறைஞ்சி போச்சு. 2 பேர் புள்ள குட்டி இல்லையாடுறது. புள்ள குட்டியை பத்தி ஒன்றும் சொல்லது சேர்க்கல. இருவரும் பட்டினியாக இருந்தார்கள். இரவு 11 மணிக்கு வந்தாரு அடியார். இரவு 11 மணிக்கு மாரிக்காலத்து இரவினில் வைகி ஒரு தாரிப்பின்றி பசிதலை கொண்டு 11 மணி மழை கூட்டுகிறது. அப்போது ஒரு சாமியாரு நனைஞ்சுக்கிட்டு வந்தாரு, பசின்னு வந்தார். ரொம்ப எரிச்சலாக இந்நேரத்துக்கு பசியோட வராது, ஹோட்டலில் வந்து சாப்பிட வேண்டியது. அது பட்டினியா கிடக்கிற கூட்டம் பார்த்து வராது. வந்தார் 11 மணிக்கு வந்தார். ஐயா கனவை தட்டினார்.
திறந்தாரு. வரவேற்றார். வரவேணும் வரவேணும் அடியேன் இதை வாய்க்கணும் வரவேற்றார். அப்படி வரவேற்று பசி தலைக்கு பிடிச்ச பசி உங்களுக்கு தெரியுமா? பசி தலைக்கு வர்றது ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னா இந்த உஷ்ணம் தலைக்கு வந்துருவோம்ப்பா. தாடி பிந்தி பசி தலை கொள்வது சொல்றாரு. தாடி தலைக்கு தாங்க முடியும். தாடி பிந்தி தான் பசியை தாங்க முடியும். ரொம்ப கடிக்காரன் கூட பசியை தாங்க முடியாது. ரொம்ப கடிக்காரன் வச்சுக்க, வீராடி வீரன் வச்சுக்க, சூடாடி சூரன் வச்சுக்க, பசியை தாங்க முடியுமா? அதான் போய் மானம் குலங்கல்வி வன்மம் வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட ஆகையினாலே அப்படி பசினாரு. அப்படி அந்த சொன்ன உடனே அவர் என்ன பண்ணினாரு? சாமி நியாயம்தான் சாமி, நான் அடியாருக்கு போடுறதா இருந்தேன், ரொம்ப போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ரொம்ப ஆசையோட இருந்தேன். இப்போ 2 பேரும் பட்டினி சாமி, அதனால நீங்க வேற இடம் பாருங்க, இல்லையா படுத்துருங்க, காலையில பார்த்துக்கலாம். அப்படித்தானே சொல்லணும், அப்படித்தானே சொல்ல முடியும். வாயை போட்டுக்குப்பா, 2 பேரும் பட்டினிப்பா, ஒண்ணும் இல்லப்பா, என்ன சொல்லுவேன்? அவர் என்ன பண்ணாரு? ஈரமேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையா. ஆரை இன்னமுது ஊட்டுதற்கு ஆசை. என்ன ஆசை? சிவந்தையாருக்கு திரும்ப ஊட்டதுங்கிறா. அதான் அதுலயே பழகியாச்சு. பழகிதான் அந்த பழக்கத்தை விட முடியாதுப்பா. எந்த பழக்கம் பழகினாலும் விட முடியாது. இப்ப திருநெல் பூசி பழகிட்டோம்னு வச்சுக்கோ, இல்லாம இருக்கா எப்படியோ இருக்கும். பொடி போட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, அதுவும் சொல்லி முடியாது. அதனால என்ன பண்ணாரு? தாரவாதரை ஊக்கி மனைவியை பார்த்தார். தபோதனர் தீரவே பசித்தார். தபோதனர் தீரவே பசித்தார். என்ன தீரவே பசித்தாரு? மிக பசியோட வந்திருக்கிறார் என்பது பொருள். நம்முடைய பிறவி தீர்வதற்காக இப்ப பசியோடு தீரவே, நம்முடைய பிறவி இதோட தொலைவதற்காக இப்ப அவர் அடியார் வந்திருக்கிறார். பசியோ தீரவே பசித்தார் தெய்வம் என்று அவன் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி நீ இருக்கிற காலத்துலதான் போட்ட பத்தி நம்ம 2 பேரும் பட்டினி எதுவும் தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படித்தானே சொல்லணும். படுக்க சொல்லுங்க ஒரு மூலை அப்படித்தானே சொல்லணும். மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிறேன், ஏதியலாரும் இனி தருவார். பக்கத்துல போய் வாங்குற மாதிரி இல்லை, சூழ்நிலை இல்லை, அதோட மாடல். அதுல அந்த நேரத்துக்கு போய் கேட்டு அதை அடிச்சே போவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை சரியில்லையா? நிலை தளர்ந்துட்ட போது நீநிலத்து உறவும் இல்லை. சலமிருந்து அகன்ற போது தாமரைக்கு அறுக்கல் கூட்டம். தண்ணியில இருந்து தாமரை, தண்ணியில இருக்கிறவருக்கு சூரியன் உறவா இருப்பான். அதை கொய்த கரையில போட்டோம்னு வச்சுக்கோ, சூரியனே காய்ந்து கொடுப்பான். நிலை கலந்து போச்சா, இருக்கிற இடத்த தானம் தகுதி போச்சா. நிலை கலந்துட்ட போது நீங்களுக்கு உறவும் இல்லை. சலம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அறுக்கல் கூட்டம். கூட்டம்னா இடம். பல வனம் எரியும் போது பற்று தீக்கு உறவாங்காது. நல்ல மரம் செடிகளை பிடிச்சி நிறைய நெருப்பு எரியும் போது காற்றனமா இருக்கும், உறவா இருக்கும், அதிகமா பிடிக்க வைக்கும். அந்த நெருப்பே மெலிந்து ஒரு விளக்களவு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதே காற்று அணைச்சிடும். சலம் இருந்து அகன்ற போது தாமரைக்கு அறுக்கல் பலவனை எரியும் போது பற்று தீக்குறவாங்காற்று மெலிவதா விளக்கேயாய் மீண்டு அக்காற்றே கூட்டான். அதனாலே வெளியில போய் கேட்க முடியாது. மற்றொன்றும் காண்கிறேன், ஏதிராறு இனி தருவாரில்லை, போதும் வைகற்று போம்பிட வேறில்லை, இது செய் வினையிற்கு என்று அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணின சொன்ன. இந்த பகல் கொண்டு போய் வயல்ல நெல்ல விதைச்சியிலே அதை வாரி கொண்டு வந்தால் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலாம். அது சமாத்தியமா தான் பண்ணி ஆகணும். இந்த விதைச்ச ஊற வச்சு விதைச்ச நெல்லை இது அரிச்சுக்கிட்டு சமையல் பண்றதுன்னா சாதாரண வேலையா? அதுக்கு ஒரு வாக்கியம் போட்டார் சேர்க்கக்கூடாது. வல்லவாறு அமுதா கட்டிக்காரமா தான் செஞ்சாகும். வல்லவாறு அமுதாக்கால ஆகும்.
அல்லது மற்றொன்று அறியேன். அதை தவிர வேற ஒன்றும் தெரியல சுவாமின்னா கணவன்கிட்ட வேற மனைவியா பக்குவம் இல்லாதவளா இருந்தா அந்த கணவனை அந்த நேரத்துக்கு சும்மா விட மாட்டான். சாமியாரையும் விட மாட்டான். பக்குவம் இல்லாத ஜனமா இருந்தா ஐயருக்கு அமுதுவடை என்று வந்தாய் நீ ஆண் பிள்ளை என்று என்னவோ அரிசி எங்கே பாலை சட்டி எங்கே என்பாள் அவள் சொன்ன வகைகள் எல்லாம் பையவே கொண்டு வந்தாலும் சமைக்கப்படாது தலை நோவு நின்று வாயில் கிடப்பொள் சிரமாய் உண்டு. என்னடி இப்படி கட்டி போட்டி பண்ற பெரியவங்க வந்திருக்காங்க அடியார் வந்திருக்காங்க சமையல் இப்படின்னா தலைவலிக்குதுங்கிற அப்படிலாம் சொன்னா நஞ்சு சாப்பிட்டு முடியும். வாயில் கிடப்பல் சில வாய் உண்டு பேசினால் பார் உனக்கு ஏற்ற புத்தி செய்ய வல்லேன் என்றால் சற்று அடித்தால் நஞ்சு திங்குகிறேன் பூ பூவென்ன திருவீடு தோறும் முறை இடுபொழுதி உண்டனில் தீய நமன் வேறு உண்டோ அப்படின்னு திருவேங்கட சதகம்னு ஒரு ஊர். திருவேங்கட குடி மனைவி. ஆனா இவருக்கு நாயன்மார்கள்லாம் அதிகமா அப்படி இல்லவே இல்லை. நாயன்மார்கள் 100ன்னா அவன் 101 இருந்திருக்கான். இல்லைன்னா எங்க போய் சிவப்பேர் கிடைக்கும் சுந்தரமுஷான பாராட்டி பாட முடியும். ஆனா ஒரு நாயன்மார்களுடைய மனைவி மாத்திரம் கொஞ்சம் பின்வாங்கிட்டார். உடனே அவர் கையை விட்டுவிட்டார் மனைவி. இவரு கலிக்கம நாயனார். ஆகையினாலே அப்படி உடனே சொன்ன உடனே அவருக்கு வந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. மழை கொட்டுகிறது, மின்னல் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, இத்தனையும் ஏற்பாடு பண்ணி விட்டு தான் வந்திருக்காரு இந்த சாமியார். இத்தனையும் அந்த சாமியாரு உண்டு பண்ணி விட்டு தான் வந்திருக்கிறார். அப்படி அந்த வேலையில டார்ச்சில் இருக்கிறதப்போ டார்ச்சு கிடையாது. வந்தவர் தான் டார்ச்சர் கொடுக்குறாரு. பசி விஷயம் கூடைய தலையில கவிழ்த்து கொண்டாரு. போன பழக்கத்தினாலே இந்த மின்னல் வெளிச்சத்துல தட்டி தடவி போய் வயலிலே நெல்லை வாரி சேறு தண்ணீர் நெல் எல்லாம் வாரி போட்டு சுமந்து அப்படி சுமந்து கொண்டு வந்தா வாசல்லே வாசப்படியே நின்றுட்டு இருக்காளாம். வந்துடுவார் கடவுள்னு வந்தார். அவ வாங்கினா அந்த நெல்லை என்ன தண்ணீர்ல கழுவி நெல்லை தனியாக எடுத்து அந்த நெல்லை வறுக்கிறதுக்கு நெருப்பு அந்த மழையில் விறகு இல்லை. வெந்தாடல் அடுப்பின் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் அந்த மெல்லும் மலையில் நீடு அலக்கின அறுத்து விட்டார். ஒரு கை மரத்தை அறுத்தாரு, உடைச்சாரு கொடுத்தார். வறுத்தாள், அரிசி ஆக்கினாள், சமைத்து விட்டாள். சமர்த்த அது எப்படி சமையல் இருந்துச்சா 1 நம்பர் சாப்பாடா இருந்துச்சா. சோறு நல்லா இருக்கணும்ப்பா. முதல்ல சோறு நல்லா இல்லைன்னா குழம்பு நீங்க குழம்பு வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்கு தெரியும், நல்லா அனுபவம் இருக்கும். சோறு அரிசியா வேகாம இருந்தாலும் ருசி இல்லை. குழஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ருசியான குழம்பு ஊற்றினாலும் நல்லா இருக்காது. அதனால சமையலுங்கிறது சாதாரணம் இல்லை. நல்லா சமைக்கிற பெஞ்சாதி அமையணும்னா அவனுக்கு சாதகத்துல 7ஆம் பாவாதி உச்சத்துல ஆட்சியில நல்ல கரகத்தோட ஊடி இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு உருப்படியா சோறு கிடைக்காது. 7ஆம் பாவாதி ஆட்சியில உச்சத்துல நல்ல கரகத்தோட ஊடி இருந்தான்னா அவன் குணமறிஞ்சு நேரமறிஞ்சு அவன் எப்படி சாப்பிடுவானோ. ஐயோ சாதாரணம் இல்ல புருஷன் கட்டி பிழைக்கிறது. ஐயோ சாதாரண அவையினால சொல்றாரு சேர்க்கலாரு. வெறுப்பில் அடிசிலாகி வெறுப்பில்லாமல் அதனால திருப்தி அடைகிறாப்புல அந்த சோறு வச்சுருந்தார். அந்த அந்த நெல்ல சுவராக்கன்னா உருப்படியா இருக்குமாப்பா. வெறுப்பிலின் அடிசில் ஆக்கினார். அதுக்கு மேல என்ன பண்ண அரிசியாக்கி சமைச்சிட்டார். சமைச்ச பிறகு கறி இல்லை சாப்பாட்டுக்கு கறி இல்லை. கறி இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? கறின்னா நீங்க வேற பக்கம் போயிடாதீங்க. கறி என்றால் காய்கறி, அது இறைச்சின்னு அதுக்கு நேரு பேர் இறைச்சி தான். கறின்னா புடலங்காய் கறி, அவரைக்காய் கறி, கத்தரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி, வாழைக்காய் கறி, கறி காய்கறின்னு சொல்லுவாங்க. அதையினாலே அப்படி கறி இல்லைன்னா விருப்பின் அடிசிலாக்கி
மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கு இனி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். கரிக்கு என்ன செய்வோம்னு கேட்டான். அதுக்கு என்ன பண்ணாரு? அந்த கரிக்கு என்ன பண்ணாரு? வேற கையில ஒன்று தயார் பண்ண முடியாது. கொல்லையிலே முடக்கீரை பாத்தி போட்டு வச்சிருந்தார். அது அந்த பாத்தி போட்ட கரை இருக்குது பாரு, அந்த கரைக்கு மேல வரலையா, அப்படி இருந்துச்சான். அந்த கரைக்கு உள்ளே இருந்துச்சான். அவ்வளவு உசரமா இருந்துச்சு. அந்த கீரையை பறிச்சாரா? அதை எப்படி பறிச்சாருன்னா, குறும்பயிரை தடவி பாசத்தை பறிக்கிறவர் போல அதை வேரோட விரும்பினார். வேரோட பிடிங்க, வேற என்ன இருக்கு? அந்த அளவுக்கு கீரை. வழிவரும் இழைப்பினோடும் வருத்திய பதியினாலே அழிவுறும் ஐயன் என்று இருக்கிற சாமியார் ரொம்ப தூரத்துக்கு நடந்து வந்திருக்காரு. எங்க இருந்து வந்தாருன்னே தெரியாது. அதெல்லாம் நான் விசாரிக்கல. அப்படி வந்த கலைப்பு, நடந்து வந்த கலைப்பு, அதோட பசிக்கல் ரொம்ப நேரம் ஆகும். அதனால இப்படி ரொம்ப களைப்பா இருப்பாரு, வருத்தப்படுவார்னு சொல்லி வடிவரும் இடைப்பினோடும் வருத்திய பதினாலே அழிவுறும் ஐயன் என்று அன்பினிற் பொலிந்து சென்று குழி நிரம்பாத புஞ்சை குறும்பயிர் தடவி பாதப்படி முதல் பறிப்பார் போல பாசப்படி முதல் பறிப்பார் போல பறித்தவை கரிக்கு நல்க. அப்படி அந்த கீரையை வேரோடு பிடிங்கி வந்தாரா? அத பாசத்தை பறிக்கிறவர் போல கீரையை பறிச்சார். அது திருவாசகங்களுக்கு இந்த கருத்தை. காசனி மின்கள் உலக்க எல்லாம் காம்பனி மின்கள் கரையுரலை நேசமுடையாடி அவர்கள் நின்று நிராவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திருவேகம் கொஞ்சம் பொற்கோயில் வாடி பாசவினையை பறித்து நின்று பாடி போற்றுண்ணும் இழிக்கும் நாமே என்று திருவாசகம். ஆகையினாலே இப்பொழுது என்ன பறிச்சார்னா, பாசத்தை பறிச்சாராம். பாசத்தை பறிச்சுட்டார். பாசத்தினாலதானே இப்ப மோசம். பாசத்தினாலதான் மோசம். பாசத்தை பரஞ்சோதிக்க வைக்காம பஞ்சனைக்கு வச்சுட்டீங்கன்னா என்ன அழகு பத்திய? பாசத்தை பரஞ்சோதிக்கு வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா இப்ப நீ பஞ்சனைக்கு வச்சுட்ட. ஆகையினாலே அப்படி பறித்து கொடுத்தாரு. அதை தண்ணீர்ல கழுவி ஆயிருந்து அது பண்டை நினைவினால் அதிகமான பொருள், நல்ல பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அது ஒண்ணும் இல்லாம ஆக்கிரமாவும் உண்டு. நல்ல ஆக்கிரமாவும் உண்டு, அது ஒண்ணும் இல்லாம ஆக்கிரமாவும் உண்டு. அதனாலே இந்த அம்மா அந்த செய்து பழக்கமா அதை சொல்றாரு. மனைவியார் குழுணர்ந்த மணமகள் கரிகளாய்ந்து புனலிடை கடுவித்தக்க புனித பாத்திரத்து சேர்க்கல சொல்றாரு. பாத்திரம் சுத்தமா இருக்கணுமா? புனலிடை கழுவித்தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால், கைமை வினையினா கைவாக சீது அந்த வேறு வேறு கரிய மூதாக்கி அதை கடையிறது ஒண்ணு, அதை பொரியலா பண்றது ஒண்ணு, அதை குழம்பா வைக்கிறது ஒண்ணு, எத்தனையோ வகை இருக்குது. நல்ல அம்மானா எத்தனையோ வகையா பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஒண்ணுமில்லா பண்ணி பண்டை நிறவினால் குறையை நேர்ந்து திருவமுதமைத்து நின்று பண்டை நினைவினால் எப்படி எப்படி எல்லாம் சாப்பாடு போட்டோம்.
எத்தனை வகையான கதைகளோடு சுவையாக போட்டோம். இப்பொழுது இப்படி பண்ணும்படியா இருக்கேன்னு அந்த பண்டை நினைவினால் குறையை நிகழ்வு. எல்லாம் ஆச்சு, ரெடி ஆச்சு, சாப்பாடு ரெடி. கணவனார் தம்மை நோக்கி கரிய முதான காட்டி இணையிலாதாரை அமுது செய்விப்போம். என்ன வந்திருக்கிறது? இணையிலாதாரம். இணையிலாதாரம் புரியுதா? ஒப்பில்லாத இணையில்ல. அந்த ஆளோட இன்னொரு ஆள் இணைய சேர்க்கறது ஆள் இல்லை. இணையிலாதாரைமுது செய்விப்போம். என்ன உணர்வினால் உணர ஒன்னா ஒருவரை உணர்த்த வேண்டி உணர்வினால் பசறிவினால் நம்ம சித்தறிவினால உணர முடியாதவராகி சுவாமி இப்ப உணர்த்துறாரு. அவரு கட்டாயமா கட்டாயமா தூங்குற ஒரு மாதிரி படுத்திருக்காரு. இவ்வளவு சிரமப்படுறாங்களேன்னு போயிருக்க கூடாது. இப்ப நம்மளா இருந்தா போயிருக்கோம். நம்மளால சொல்லாம வாரேன்ட்டு போயிடும் இல்லையா? இவ்வளவு சிரமம் கொடுக்கணும் பாவம் உண்டா? அப்படித்தான் போகணும், நியாயம். இவரு போக வந்தவர் அல்ல, இவங்களை கூட்டிகிட்டு போறது. முருங்கலண்டரை சொல்லுவாரு, யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றால் புண்ணிய பொருளாய் நின்றான். யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே, எந்த பக்கம் போக விடாம வளைத்து, வேற எங்கேயும் போக விடாம, எங்க விஷ்ணு லோகமோ பரமலோகமோ வேறுலோகமோ இந்திரலோகமோ எங்கும் போக விடாம, அதான் வளைத்து. புரியுதா? வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான் புண்ணிய பொருளாய் நின்றான். அப்படின்னா அது போல என்ன பண்ணாரு? ஒருவரை உணர்த்த வேண்டி அனையம் சென்று நின்று அங்கு அவர் துயிலாக கருத்தார். சாமி தூங்குறார், அவரை போய் எழுப்பினார். அது தூங்குறதும் இல்லை, சாப்பிடறதும் இல்லை, உண்ணாது உறங்காது இருந்தாரு. அப்படி நடிச்சாரு, தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டு சுவாமி எழுந்திருக்கு, திருமுறை செய்யும் எழுந்திருக்கு. இவ்வளவு பொறுமை வருமா? இவ்வளவு அந்த வேளையில இது வருமா? அது என்ன காரணம்னா, பல பிறவிகளிலே செய்த புண்ணியத்தினாலே பக்குவம், பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தினாலே பக்குவம் வர்றதான் ஆச்சரியமுங்க. பக்குவம், பணிவு, பதம், பண்பு, அன்பு, பொறுமை, இவர்கள் வர்றதான் ஆச்சரியம். கர்மம் செய்யறது செல்ல, கர்மம் செய்யறவனுக்கு இதெல்லாம் இருக்கணும். இல்லைன்னா அவன் செய்து பாவத்தை சம்பாதிச்சு போவான், கர்மத்தை செய்து பாவத்தை சம்பாதிச்சு போவான். அதனால ரொம்ப சாக்கடை. அதுக்கு செய்யாம இருந்துட்டா கூட தேவை. ரொம்ப பணிவு, அன்பு, அந்த மாதிரி போய் எழுப்பினாரு. எப்படி எழுப்பினாரா? நான் எத்தனையோ கோடி காலமா புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி கொல்விருகம்மாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராயி முனிவராய் தேவராய் செல்லானந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பிலேயும் அழுந்தி 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 படாத துன்பத்தைப்பட்டு கிடந்த அந்த துன்பமெல்லாம் போகும்படியாக வந்திருக்கிற சுவாமியே எழுந்துருவார். அந்த துன்பத்தை எல்லாம் போக்கி இனிமேல் பரவாதபடி பறந்து அழைத்தேன் பெறும். இனிமேல் அப்படி பறந்து துன்பத்தில் அழுந்தாதபடி என்னை பிறவியிலிருந்து நீக்கி பேரின்பத்திலே வைத்திருவதற்காக வந்திருக்கிற சுவாமியே எழுந்துள்ளாராம். அழுந்திய இடருள் நீங்கி அடியேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய். அழுந்திய இடர் எந்த எதில் அழுந்திய? பிறவியிலே அழுந்தி. அழுந்திய இடருள் நீங்கி அடியேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய். ஈண்ட அமுது செய்தாருள்க என்று துளும்பானார் உரைத்த போதி. இப்படின்னு சொன்னார் போய் சுவாமிட்ட. சோதியாய் எழுந்து தோன்ற
அப்படி சொன்ன உடனே இருந்தார் சுவாமி வந்திருந்த அந்த வடிவத்தோடு இருந்திருக்க சுவாதியாய் எழுந்து தோன்ற ஆதியும் அந்தமில்ல அரும்பெரும் ஜோதியாக இருந்தார். செழுந்திரும் மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். என்ன இப்படி சாமி எழுப்பணும் சோதியா இருக்கிறாரே ஒன்னும் புரியலையே. அவர் தனிப்பார். மாலையற்கரியநாதம் வடிவூறு ஜோதியாக சாரவே மயங்குவார்க்கு சங்கரம் தான் மகிழ்ந்தே இளவார் குழலாள் தன்னோடு இடவாகனாய் தோன்றி குமாரியோடு பூதகணங்கள் புடைசூட வருவார் ஒன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு வருவார் கொன்றை மலைசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படைசூட திருமால் பிரமன் இந்திரக்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமாள் கடவும் மயானத்தும் பெரிய பெருமாள் அடிகள் நாகப்பறை கண்ணியான் மலையான் மகளோடு இடவாகனத்துல காட்சி. அப்படி கண்டு அந்த காட்சியை காட்டி சீலாமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி அடியாரு சாப்பாடு போடுறது சாப்பாடு போட்டேன்னு பேர்ல பூசை அது அப்படியே சொல்றாரு. சீலாமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி அன்பனே ரசவாடத்துக்கு சொல்றாரு. சாப்பிடல இவ்வளவு பாடுபட்டு அதனால சாப்பிடப்படாது. அன்பனே அன்பர் பூசை அடித்த நீ என்ன ராகம்? அன்பனே அன்பர் பூசை அடித்த நம்முடைய அன்பர்களுக்கு பூசை செய்த நீ சோறு போட்ட நீ பூசை செய்த. அதனாலதான் அடியாறு சாப்பாடு போட்டா பத்திர உற்சவங்களால் அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி நமஸ்காரம் பண்ணி திருநெல் பெற்று கொண்டு திருமுது வரைக்கும் சாமி கிட்ட எல்லாமே செய்யறதுல தூப தீபம் சாப்பாடு வைக்கிறா சாப்பிடுறது இல்லை. இந்த சாமி சாப்பிடுறது உணவுங்க அது சாமி இது ஆசாமி. அதனால இந்த அடியார்களுக்கு நடமாடும் கோயில் நடமாடும் கோயில் அப்படின்னா அடியார்கள் இப்படி இருக்கணும். இந்த உண்மையை உணர்ந்தா இப்படி இருக்க வேணும். அதனாலே அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினூடும் உன்னுடைய மனைவியோடு என் பெரும் உலகம் எய்தி என்னுடைய உலகம் ஆகி சிவலோகத்துக்கு அங்கே சிறப்பாக விட்டிருப்பாய. உனக்கு முன்னால குபேரன் பணப்பட்டியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். என்ன சுவாமி சொல்ற அப்படின்னு உன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருப்பான் குபேரன். என் பெரும் உலகம் எய்தி இரு நிதிக்களா வந்தார். நிதிக்கிழவனா குபேரன். இரு நிதிக்களா வந்தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழிய அவள் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்று அருள் செய்தான். எவர்க்கும் என்று முடிக்கிறார் உங்களுடைய புராணத்தை, இளையானுடைய நாயன புராணத்தை. அது சேர்க்கிறார். இதுல என்ன முக்கியமான குறிப்புகள்னா, வறுமை வந்த காலத்திலும் தான் பட்டினியா கிடந்த காலத்திலும் சிவனடியாருக்கு மனம் மாறாமல் அவ்வளவு சிரமப்பட்டு உணவு தயார் பண்ணி அந்த நேரத்துக்கு தயார் பண்ண. சாப்பிடல அவன். அந்த வயல் இருக்குது, அந்த ஊர் இருக்குது, அந்த கோயில், அந்த நாட்டங்காலுன்னு இருக்குதுப்பா. அது 2 ஊர்ல இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, அங்க திருநள்ளாட்டு ஒண்ணு இருக்குது. பரமக்குடி கிட்ட ஒண்ணு இருக்குது, திருநள்ளாட்டு ஒண்ணு இருக்குது. 2 ஊர், 2 பக்கம். இளையான்குடின்னு இருக்கு. இளையான்குடின்னு ஊரு பேரு. அந்த ஊரு பக்கத்துல இளையான்குடின்னு ஊர் இருக்குது. அந்த வயல் இருக்குது, அந்த நாட்டங்கால் வயல் இருக்கு. இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இதே பேர்ல இதே இது. அது எதுவும் உறுதி பண்ண முடியல இருக்காரு. ஆகையினாலே இப்படிப்பட்ட நிலைமையிலும் சிவனடியாருக்கு திருவது ஊட்டியபடியினால்தான் அவர் நாயன்மாரானார். அதனால இந்த நேரத்துல நீங்க சாமியார் சாப்பாடு கேட்கறதே பொருத்தமில்லை. சாமி ஒரு வார்த்தை இப்படி இருந்தா போதும், அவ்வளவு காலம் செய்த புண்ணியமும் போயும்.
என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா? வேற ஒன்றும் சண்டையில போட வேண்டாம். என்ன தெரியாது சாமிக்கு? இந்த மழையில நாங்க பட்டினியா கிடக்கிறோம், இந்த வேலையில வந்து கேட்கிறிய சாமி. அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இக்கட்டிலும் துன்பத்திலும் திருவமுது செய்தார். அதனாலே அவர் நாயன்மாரா. இதுல என்ன குறிப்புன்னா, முளைப்பதற்கு பிறகு உண்டாவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வினதான் வரும். பிறவிக்கு காரணம் வினதான். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிற வினை அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க பிறவி. அதனாலதான் மாணிக்கவாசர் வினைப்பிறவின்னு சொல்லுவார். வினைப்பிறவி, பிறவிக்கு அடைமொழி வினைப்பிறவி. அந்த வினை ஒழிஞ்சு போச்சுன்னா பிறவி இல்லை. அந்த வினையை கன்மம் மலம்னு சொல்றது. அந்த வினைக்கு கன்மம், வினையினாலும் கன்மம்னாலும் உண்டு. கன்ம மலம்னு சொல்றது. ஆணவம், கண்மம், மாயம், 3 மலங்களாலதான் நமக்கு பிறவி துன்பம் எல்லாமே. ஆணவத்துக்கு மூலமலம்னு பேரு, மாயாமலம் கண்மமலம் ரெண்டும் பின்னாடி வந்து சேர்ந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த வினையை தொலைஞ்சு போச்சுன்னா பிறவி இல்லையா? அந்த வினை தான் இந்த நெல்லு, முளை நெல். இனிமேல் முளைக்காதுல்ல அந்த நெல்லு, முளைக்குமான்னு. அதனால இவரும் முளைக்க மாட்டார். இனிமேல் நாயன்மாரும் முளைக்க மாட்டார். முளைக்க மாட்டார்னு புரியுதா? பிறக்க மாட்டார். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் வித்து விரதானப்ப புரியுதில்ல? உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுப்பு. நீ வித்து வெத்து போச்சு, வித்த வருத்தாச்சு, கண்ணமலத்தை வருத்தாச்சு. அதுக்கு மேல அந்த இது மாயாமலம் இருக்குது பாரு. மாயாமலம், மாயாமலம் தான் அந்த கீரை. மாயாமலம் தான் அது கீரை. அந்த மாயாமலத்தை பறிச்சுட்டாரு, கண்ணமலத்தை வறுத்து விட்டாரு, மாயாமலத்தை வேரோட பறிச்சு விட்டாரு. இன்னொரு மலம் இருக்குது பாரு, ஆணவ மலம். கட்ட அறுத்து என ஆண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணது பட்டி மண்டபம் எற்றினை எற்றினை எற்றினை. அப்படி பாலையும் தேனையும் சேர்த்தா போல இருக்கணும். இது பால். இப்ப பெரிய புராணம் பால். அந்த திருவாசகம் நல்லா தெரியும். திருவாசகம் இப்ப ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. அந்த மலையில் நீடு அலக்கினை அறுத்து கட்டு அறுத்து விட்டார். ஆணவ மலவாய கட்ட அறுத்து விட்டார். கட்ட அறுத்து என ஆண்டு கண்ணார நீர் இட்டு அன்பரோடு யாவரும் காணவே பட்டிமன். ஆணவ மலத்தை அறுத்தாரு, கண்ணு மலத்தை வறுத்தாரு, மாயாமலத்தை பறித்தாரு. அப்புறம் 3 மலம் போச்சுன்னா பிறகு. ஆகையினாலே இப்படி ஆணவம் கண்ணுமாகிய மலங்கள் ஒழிவதற்கு மூல காரணமாக இருப்பது, மூல புண்ணியமாக இருப்பது மாகேஸ்வர பூஜை. சிவ புண்ணியமாகிய மாகேஸ்வரம். மாகேஸ்வர பூஜை பண்றவன் சிவபூஜையை பண்ண வேண்டியதில்லை. பண்ண வேண்டியதில்லை. சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து. திலம், திலம்னா எள்ளளவு செய்தாலும் யாரு கையில? ஞானிகள் கையில். சிவஞான செயல். இப்ப நம்ம செய்யலாம் செய்யலாம் சிவபூஜையெல்லாம் சிவஞான செயல். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாதத்தை எடுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப் பண்ணி சரியை கிரியாயோகன் தன்னினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினில் நாதனடி கமலங்கள் அனுபவிக்கின்றானே. சிவஞானிகையில் அந்த எள்ளளவு கொடுக்க அந்த தானம் இவ்வளவு வரை செய்யணும். சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலம் அளவே செய்திடும் நிலம் மலை போல் திகழ்ந்து பவமாய கடலில், பவமாயன்னா பரவியில மறுபடி அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாதத்தை எடுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப் பண்ணி சரியகிரியாயோன் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினில் நாதனடி கமலங்கள் அனுபவிக்கின்றானே என்பது சிவஞானத்தின். அதனாலே சிவபுண்ணியங்களை இயன்றவர்களையும் செய்து கொண்டே இருக்கணும். சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கணும். சலிக்காமல் செய்யணும், கர்வம் இல்லாமல் செய்யணும். செய்தேன் என்கிற கர்வம் இருக்கவே கூடாது.
இருந்தா பூஜை. அதனாலே செவுண்ணியம் சிறந்தது. செவுண்ணியத்துல சிவனடியாருக்கு திருவுருது ஊட்டுகிற மாகவேஸ்வர பூஜை புண்ணியம் மிகச்சிறந்தது. அந்த பூஜையை செய்துதான் இவர் பேர் பெற்றார், பேரும் பெற்றார். யாரு? இளையான்குடி நாராயணர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரம். ஆகையினாலே இந்த சரித்திரம் போல இன்னும் பல சரித்திரங்கள் இந்த பெரிய புராணத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு திருவருளை பெறவும். அதை கேட்டோம்னா என்னமா இருக்குன்னா, நாமளும் அது மாதிரி செய்யலாமேன்னு எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கே போல அப்ப செய்துட்டா இன்னும் ரொம்ப போல. இன்னும் கருவமல்ல செஞ்சா கேட்க நாமும் நாயன்மார் ஆயிடலாம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிவபுண்ணியத்தை சிவபுண்ணியம் செய்தால் பலன் என்று சொல்லுகிறது மற்ற இலக்கண நூல்கள். தீபம் போட்டா நல்லதுன்னு சொல்றது இலக்கண நூல்கள். தீபம் போட்டு பலன் பெற்றவர் இந்த நாயனார்னு ஊரோட பெயரோட விலாசத்தோட உடுக்கிறது இந்த புராணம். ஆமா, இப்படித்தான் அடியாருக்கு திருவமுது உடைத்து அவர் புண்ணியத்தை சிவலோகம் பெற்றாரு. அவர் தான் இந்த மாதிரி இளையான்குடி என்கின்ற ஊர்ல இருந்த ஒரு பேரு இளையான்குடி மாறன். மாறன்னு பேர் இருக்கு. அது பாண்டியில பாண்டி நாட்டுல மாறன்னு வைக்கிறது. பாண்டியருக்கு மாறன்கிற ஒரு பெயர் உண்டு. நெடுமாறன் என்றெல்லாம் இருக்குது அல்லவா. அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான புண்ணியத்தை நாம் இயன்றவர்களையும் செய்வோமாக. நாம இயன்றவர்களையும் செய்வோமாக. அடுத்தாற்போல வருவது மெய்ப்பொருள் நாயனார். சேக்கனார் சொல்றாரு, நான் என் உடம்ப என்ன நான் கும்பிட்டுக்கிறேங்கிறார். என்ன உனக்கு வணக்கம். இது யாராவது சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? என்ன நானே கும்பிட்டுக்கிறேன். சேக்கனார் சொல்றாரு, என்னன்னா நான் ரொம்ப புண்ணியவான்னாரு. என்ன காரணம் தெரியுமா? நான் சுந்தரம் சுவாமியை கும்பிடுறேன்னா அதனால நான் புண்ணியம். அதுக்கு இந்த பருப்பு வந்து சொல்ல அதனால புண்ணியம் வாங்குறேன். நேச நிறைந்த உள்ளத்தால் நீல நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளை எடுத்து தேச உரிய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் என்பது பெரிய. இந்த பிறப்பை நான் வணங்கிக் கொள்கிறேன். அதனால நம்முடைய பிறப்பு உயர்ந்த பிறப்பு. அதனால நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் உயர்ந்த பலன்கள். நம்ம பார்வதி சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் திஞ்சி திரியாரே கந்தனென்று துணை நாடும் கண்டு ஒன்றோற்றிடுவேனோ கந்தியின் தும்பை துணர்வோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா கதிலேலா செம்பரம் குன்றில் பெருமாளே செம்பரங்குன்றில் பெருமாளே வான்முகில் வளாது வைகம் அலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அரங்கடோங்க நற்றவன் வேள்வி மங்க மேன்மைகள் செய்வன் இது வழங்குக உலகமெல்லாம் பார்வதி பதையே.